ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். சந்திரன் ஒரு கிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா அந்த கிரகத்தோட பலம் கூடும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூரியனோட சந்திரன் சேரும்போதோ சந்திரன் சம்மந்தப்படும் போதோ சூரியனுக்கு என்னென்ன பலம், அதனால் என்னென்ன யோகங்கள், அந்த யோகங்கள் என்னத்தை தரும் அப்படிங்கிறத ஏற்கனவே நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் அல்லது சந்திரனும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டால் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக சந்திரனுங்கிறது முழுமையான நீர் கிரகம், நீரை சொல்லக்கூடியது. செவ்வாய் அப்படிங்கிறது முழுமையான நெருப்பு கிரகம். இது மென்மையை குறிக்கக்கூடியது, அது கடுமையை குறிக்கக்கூடியது. இது ரெண்டுமே எதிர் தன்மை, நீரும் நெருப்பும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நீரும்னா என்ன, நெருப்பும்னா என்னன்னா ரெண்டும் எதிர் தன்மை தானே. இது ரெண்டும் சம்மந்தப்பட்டதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கு தானே மங்களன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மங்களம்னா ஒரு திருமண நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் போது நீங்கள் வெறும் குருவும் சுக்கிரனை பார்த்து மட்டுமே தீர்மானிக்கக்கூடாது. மங்களன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாயோட பலத்தை வச்சும் தீர்மானிக்கணும். செவ்வாய் தோஷத்தை பேசுகிறது வேறு டாபிக் இருந்தால் கூட மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட பலத்தையும் சேர்த்து தான் திருமணத்துக்கு பார்க்கணும். ஒரு ஆணோட திருமணத்தை தீர்மானிக்கிறதுல சுக்கிரன் எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்குதோ அது மாதிரி ஒரு பெண்ணோட திருமணத்தை தீர்மானிக்கிறதுல செவ்வாய்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இதை வச்சு தான் நம்ம மனசில் வச்சு பார்க்கணும். இப்போ சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே பார்த்திங்கன்னா நட்பு கிரகங்கள். இப்போ மேஷ லக்கணம்னு பார்த்தா கூட பார்த்திங்கன்னா மேஷ லக்கணத்துக்கு சந்திரன் நட்பாக வரும், அதே சமயம் விருச்சிக லக்கணத்துக்கு பாதகமாக வரும். இருந்தாலும் கிரக வரிசை அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். அப்போ சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்திருந்தாலோ சம்பந்தப்பட்டாலோ இதுக்கு சந்திரமங்கல யோகம்னு பேர். சந்திரமங்கல யோகம் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்னென்ன பலனை கொடுக்கும், செவ்வாய் என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத விட சேர்த்து பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ ரயில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மின்சாரத்தில் இயங்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீராவி எந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த நீராவி எந்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலக்கரியை போட்டு எரிப்பாங்க. அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த ஆவி என்ற உந்து சக்தியால் ரயில் இயங்கும் இல்லையா? அப்போது அந்த இடத்துல நீரும் நெருப்பும் சம்மந்தப்படுது இல்லையா? அப்போ நிறைய இடங்களில் மின்சாரம் எடுக்கும்போது பார்க்குற இடத்துல நீரும் நெருப்பும் சம்மந்தப்படுது இல்லையா? இந்த நீரும் நெருப்பும் சம்மந்தப்பட்டு எங்கெங்கெல்லாம் என்ன பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்கலாம். இப்போ டீ கடையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாய்லர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நீராவி எந்திரங்கள் அப்படின்னு வந்தால் நீங்கள் வெறும் ட்ரெயினுக்கு மட்டுமே பார்க்கக்கூடாது. டீ கடையில் பாய்லர் இருக்கும் இல்லையா? அந்த கீழே நெருப்பு இருக்கும், அது உள்ளார தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் ஆவி பறந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதே போல் அந்த காலத்து ரயில் இன்ஜின்கள்லாம் இயங்குச்சு இல்லையா? அதே மாதிரி நீர் மின்சாரம் எடுக்கிற இடத்துலையும் இயங்குது இல்லையா? இது எல்லாமே சந்திரன் செவ்வாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். சந்திரமங்கல யோகம்னு வரும்போது கரெக்டாக முதல்ல சொல்லக்கூடியது நீராவி எந்திரம் தான். இந்த நீராவி எந்திரத்தை பார்த்திங்கன்னா நம்ம டீ கடையில் சாதாரண பாய்லரில் பார்த்திங்கன்னா சரி ஒரு பக்கம் மேலே போக போயிட்டே இருக்கும். இன்னும் திவலையாக பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சொட்டு சொட்டாக படிஞ்சு படிஞ்சு வழிஞ்சிக்கிட்டு இருக்கும். வியர்வை முத்துக்கள் மாதிரி நமக்கு வியர்வை வழிகிற மாதிரி அந்த பொருள்களுக்கு வழியுதில்லை. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சூடும் நெருப்பும் சம்மந்தப்பட்டு வியர்வை இந்த வழிகிற மாதிரி தெரியுதோ, நீர்த்துவளைகள் சூடான நீர்த்துவளைகள் வெளியில் வர்ற மாதிரி தெரியுதோ, அங்கெல்லாம் சந்திரனும் செவ்வாயும் இணையுதுங்கிறத நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். இப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்றதுனால என்னென்னலாம் யோகம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு வகையில் பாசிட்டிவான யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில நெகட்டிவான பலன்களையும் கொடுக்கும். அப்போ சந்திரனும் செவ்வாயும் சேரும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பாய்லர் சொன்னோமோ உடம்புல பார்த்திங்கன்னா திடீர்னு குளிர்ச்சியாக இருக்கும், திடீர்னு சூடாகிடும், திடீர்னு சூடாகும், திடீர்னு குளிர்ச்சியாகும். அப்போ அந்த சளி தொல்லைகள்ங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம், சந்திரனுங்கிறது ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இங்கே நம்ம எல்லாம் யோசித்து பார்க்கணும். செவ்வாய் ரத்தம் தான், இந்த ரத்தத்தை கொண்டு போய் உடலில் ஒரு பாகத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது சந்திரன். அப்போ ரத்தம், ரத்த ஓட்டம், இந்த ரத்த ஓட்டத்தால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் கோளாறுகள் சில பேருக்கு வருது பார்த்திங்களா? சரியான இந்த பீரியட்ஸ் இந்த டயத்துக்கு வர்றதில் வரும்போது அதிகமாக பெயின் இருக்குது. இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த சந்திரனும் செவ்வாயும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் சந்திரன் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கற்பனை திறனுக்கும் படைப்பாற்றலுக்கும் சுய சிந்தனைகளுக்கு, அதாவது ஒரு விஷயத்தை அப்படியே கிரியேட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே போகிறதில்ல, இதுக்கு அதிபதி. செவ்வாய் எப்படின்னா அந்த என்ன திங்க் பண்ணுறோம் என்ன பிளான் பண்ணுறோமோ அதில் நிற்கிறதுக்கு உறுதியே, அதில் செவ்வாய் ஒரு முக்கியமான பங்கு. அப்போது இந்த இடத்துல என்ன வருதுன்னா எந்த அளவுக்கு அதிகமாக கிரியேட்டிவான திங்கிங் அவங்க திங்க் பண்ணிட்டு போகிறாங்களோ சில நேரங்களில் அதுவே மனம் சம்பந்தப்பட்ட ஒரு மைனஸாகவும் மாறிடும்.
போயிடும், இது நடந்துருமோ, இப்படி நடந்தால் என்ன, அப்படி நடந்துருமோ அப்படின்னு சில பயத்தை கொடுக்குது இல்லை, இதுவும் இதை கொடுக்கும். சில பேர் கனவு கண்டு எழுந்து அப்படி என்ன பண்ணுவாங்க, தான் பாதிக்கப்பட்ட மாதிரி, தன்னை அட்டாக் பண்ண மாதிரி, மற்றவங்க இன்னொன்று கண்டு அட்டாக் பண்ண மாதிரி, ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரி, அடிப்பட்ட மாதிரி திடீர்னு கனவுல முழிக்கிறாங்கல்ல, இது கூட சந்திரன் செவ்வாயோட ஒரு காம்பினேஷன் தான். இப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு காரியம் வந்து உங்களுக்கு நடக்கணும்னா நம்ம போய் என்ன கேட்போம், இந்த காரியம் வெற்றியாக நடக்குமா அப்படின்னு கேட்குறோம், அல்லது இந்த செயல் வெற்றியாக நடக்குமான்னு கேட்குறோம். இந்த இடத்துல செயல் அப்படின்னு வரும்போது சந்திரன் வந்துடுவார். வெற்றியாக நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்துடுவார். அப்போ யார் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த காரியம் ஜெயமாக சந்திரனும் துணை வேண்டும், இந்த பக்கம் செவ்வாயோட துணையும் வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கையில் இருந்ததுன்னா வந்து மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் அவங்க. சந்திரன் மட்டுமே நல்ல வலிமையாக இருந்தால் கூட நல்ல சிந்தனையாளர்கள், படைப்பாற்றல் மிக்கவர்கள், இவங்களை செய்கிற விஷயங்கள்லாம் அடுத்தவர்களை வந்து ரொம்ப கவர்ந்து இழுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் வந்து மனசளவில் கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கும் வெறும் சந்திரன் மட்டும் வளர்த்துறதுன்னா. செவ்வாயும் கூட சேரும்போது என்னென்னா, எடுத்த விஷயங்கள் அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இவங்க என்ன பண்ணால் பரவாயில்ல, நாம் யாருக்கும் பயப்படக்கூடாது, நல்ல விஷயம் தானே செய்ய போகிறோம், இந்த விஷயத்தை அஞ்சாமல் செஞ்சு முடிக்கணுங்கிற தைரியத்தை கொடுக்கறது செவ்வாய். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்த்துட்டு வரணும். நிறைய இடங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த கிரகம் இப்போ எனக்கு இந்த திசை நடக்குது, இது நல்லதா கெட்டதா, அதை தான் நமக்கு கேட்போம். இது நல்லது நடக்குமா, ஏன் நடக்கலன்னு தான் கேட்குறோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு கிரகமும் மறைமுகமாக எல்லா கிரகங்களோடையும் தொடர்பில் இருக்கும். தனிச்சிருக்கிற கிரகங்கள் தான் வந்து, அதாவது எந்த கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ தாக்கமோ இல்லாத ஒரு கிரகம் தான் இந்த மாதிரி வந்து அது தனிச்சு இயங்கும். மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்போது அப்போ அதை ஒட்டி தான் அந்த பலன்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு அடிக்கடி சாப்பிடும்போது நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, சீக்கிரமாக ஜீரணமாகாமல் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து சந்திரன் செவ்வாயோடு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அப்போ பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய என்ன பண்ணுறோம்னா, நல்ல சிந்தனையாளர்கள் அந்த சிந்தனைகளை செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் சந்திரமங்கல யோகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நினைச்ச கொள்கைகளை அதாவது ஒரு காரியம் வெற்றி பெறுவதற்கு சந்திரனுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு செவ்வாயோட பங்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது சில மைனஸ்கள் அப்படின்னு சேர்த்து தானே பார்க்க போகிறோம். நெஞ்ச கரிக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் திடீர்னு ஒரு பயம், அளவுக்கு அதிகமான தைரியமும் அளவுக்கு அதிகமான பயமும் மாறி மாறி வரும். இரத்த சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள்னு வரும்போது இந்த மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறது, சில பேருக்கு இந்த நெஞ்சை கரிக்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கோம். எப்படி பார்த்தாலும் சந்திரன் வந்து ஒரு கிரகத்தோடு சேர்ந்தால் அந்த கிரகத்துக்கு பவர் அதிகம்னு சொல்லும்போது, சந்திரன் செவ்வாயோடு சேரும்போதும் செவ்வாய்க்கு பலம் அதிகமாகுது. செவ்வாய்க்கு அங்கே எங்கே பலம் அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய்னாலே யாருடைய கருத்தும் கேட்காம அது என்ன நினைக்கிறதோ அதை சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு கிரகம் இல்லையா. சந்திரன் அதோடு சம்மந்தப்படும் போது என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்தை எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு செஞ்சிடாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி இது யார் யாருக்கு நல்லதாக இருக்கும், யார் யாருக்கு பாதிப்பு வரும், அதை கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுத்து அதுக்கப்புறம் அதை நல்லதா கெட்டதா அதெல்லாம் கொஞ்சம் குறைகள்லாம் தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை செய்யணும்னு செவ்வாய் கொஞ்சம் இறங்கி வருதில்ல. அதாவது சந்திரன் வந்து செவ்வாய்க்கு கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி கொஞ்சம் யோசித்து செய்ய வைக்கும். சந்திரன் வந்து ஏற்கனவே பல விஷயங்களில் முடிவெடுத்து ரொம்ப க்ரியேட்டிவாக டாப் லெவலில் திங்க் பண்ணி வச்சுருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஒன்று ஓடிட்டு இருக்கும்ல, இது ஒன்று பேலன்ஸ் பண்ணுறது தான் சந்திரமங்கல யோகம். அப்போ சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்தால் செவ்வாய்க்கும் பலம் சந்திரனுக்கும் பலம். நம்ம பொதுவாகவே என்ன சொல்கிறோன்னா, சந்திரன் ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலே அந்த கிரகத்துக்கு பலம் அதிகம், அதுவே யோகம். அப்படி பார்க்கும்போது சந்திரன் செவ்வாயோடு சேரும்போது சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கலத்தை யோகத்துக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது, ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்படும் போது அவங்க வந்து சக்திவேல் என்று பொருள்படக்கூடிய முருகனை வழிபடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்னத்தை பார்க்குறோன்னா, அம்மனை பார்க்குறோம், சக்தியாக பார்க்குறோம், பார்வதியாக பார்க்குறோம். அப்போ சக்தி அப்படிங்கிறது சந்திரன், சிவன் இல்லையில் சக்தி இல்லைங்கிறோம்ல. இந்த இடத்துல எப்படி பார்க்குறோன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது முருகன். அப்போது சக்தியும் முருகனும் இணையும் போது இந்த இடத்துல சக்தி வேலன் ஆகிடுறாங்கல்ல, அதனால் அதை வழிபடலாம். இன்னொரு பக்கம் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தண்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆயுதம், அது வந்து துறவை குறிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். என்னைக்கு வந்து ஒரு துறவு நிலை மேற்கொள்கிறவங்க கையில் வந்து இந்த தண்டத்தை பிடிக்கிறாங்களோ, அந்த தண்டத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே அவங்களுக்கு சொந்தம். தன் குடும்பம், தன் மக்கள், தன்னுடைய உறவினர்கள் அப்படிங்கிற சொந்த பந்தம் பாசம் எல்லாத்தையும் அற்று விடும்போது தான் ஒரு சன்னியாசி வந்து அந்த தண்டத்தை கையில் பிடிக்கிறான். அது பார்க்குறதுக்கு சாதாரண குச்சி மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம்
உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் நீங்கள் கவலைப்படணும். உங்கள் குடும்பம் அப்படிங்கிறலாம் கிடையாது. உலகத்துக்காக நீங்கள் ஒப்படைக்கப்பட்டீர்கள். இதை முருகன் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தண்டம் ஆயுதமாக பிடித்திருக்கக்கூடிய பாணின்னா தண்ணீர் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ ஆயுத பாணின்னு வரும்போது இந்த இடத்துல தண்டாயுத பாணிங்கிற முருகனையும் இந்த செவ்வாய் சந்திரன் தொடர்பு உள்ளவர்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இன்னொன்று பார்க்குறோம், மாரியப்பன் அப்படின்னு சொல்கிறோம்ல. மாரி அப்படின்னு வரும்போது மழை அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. அப்போ செவ்வாய்க்கு அப்பன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. செவ்வாய்னா சகோதரகாரகம் தான் நிறைய பேப்பர், ரத்த சம்பந்தப்பட்ட உறவு தான் பார்ப்போம். அப்படி இல்லை, செவ்வாய் உறவு முறைகளுக்கெல்லாம் முதல்ல ஒரு அதிபதி. அப்பாங்கிறது நம்மளுடைய தந்தை, அம்மாங்கிறது அது ஒரு உறவு, சகோதரனுங்கிறது அது ஒரு உறவு, மாமா மாமி சித்தப்பா சித்தி இது எல்லாமே உறவுகள். ஆனாலும் உறவுன்னு சொல்கிறோம்ல, அவங்க என்னுடைய ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த உறவு சம்பந்தப்பட்ட பெயர்கள் அத்தனையும் குறிக்கிறது செவ்வாய்க்கு வர்றதுனால மாரியம்மனையும் வழிபடலாம், மாரியப்பனையும் வழிபடலாம். ரெண்டும் ஒன்று தான். என்ன நேயர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஜாதகத்தை ஆர்வமாக கற்றுக்கிறவங்களுக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறவங்களுக்கும் இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.